என்ன வீட்டை காலி பண்ண போறியா? எனக்கு வேலை கிடைச்சிருக்குங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன வேலை? எவ்வளவு சம்பளம்? மேரி, நான் என்கிட்ட சொல்லுடா. போலீஸ் வேலைங்க. நான் எந்த போலீஸ் வேலையில சேரணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேனோ அதுக்கே இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. எந்த வேலையா இருந்தா எனக்கு என்ன? வாடகையை எப்ப தர போற? பாட்டி, இன்னைக்கே வேலை கிடைச்சு இன்னைக்கேவா சம்பளம் கொடுக்க போறாங்க? வர்ற புதன்கிழமை மெட்ராஸ்ல இன்டர்வியூ, அதுல நான் செலக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் ட்ரைனிங், அப்புறம் வேலை, அப்புறம் சம்பளம், அதுக்கப்புறமா தான் வாடகை. நீங்க எப்ப புறப்படணும்? நாளைக்கு காலையிலேயே. பாரு, வாடகைய குடுக்காம இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட நீ நகர முடியாது. அம்மாச்சி. பாட்டி, வயசான காலத்துல பணம் பணம்னு ஏன் அப்படி அலையுறீங்க? நான் ஒரு அனாதை பையன். நான் சம்பாதிச்சு அதை வேற யார்கிட்ட கொடுக்க போறேன்? எல்லாம் உங்களுக்கு தான். நிஜமா தான் சொல்றிய? போலீஸ் வேலையில சேர போறேன், பொய்யா சொல்லுவேன். இந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணணும். நல்லபடியா போயிட்டு வா. நான் வரட்டுமா பாட்டி? வரட்டுமா? அதன் மேரி, செலவுக்கு ஏதாவது பணம் வச்சிருக்கீங்களா? எப்படி மெட்ராஸ் போவீங்க? எத்தனையோ லாரிங்க போகுது, அதுல எதுலயாவது ஒண்ணுல தொத்திக்கிட்டு போயிடுவேன். அதெல்லாம் வேண்டாம், நீங்க ட்ரெயின்லயே போங்க. இந்தாங்க மேரி, இதை வித்து உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. வேண்டாம் மேரி, வாங்கிக்கங்க. என்னோட சௌரியத்துக்காக உன்னோட நகையை வாங்கிக்கிறது நல்லா இல்ல. என்னுடைய சௌகரியம் உன்னுடைய நகைன்னு ஏன் பிரிச்சு பேசுறீங்க? இந்தாங்க. மேரி, நான் சொல்றது கேளு. நான் சொல்றதை கேளுங்க, வாங்கிக்கங்க. போன உடனே லெட்டர் போடுவீங்களா? கண்ணாடியில படிக்கிற மாதிரி தானே. இனிமே இந்த வீட்டுல மணி சத்தம் கேட்காது. மேரி, 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 நீ அழற. நான் மட்டும்தானே? நீங்க? நான் அழல, நீதான் பச்சை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே இருக்க. நான் ஒண்ணு அழல, நீங்க தான். நீங்க மேரி, மேரி, நான் வரட்டுமா? நான் ஸ்டேஷனுக்கு வரேன், நிச்சயமா வரேன். வரேன், அம்மாச்சி தேடுவாங்க. நான் வரேன். நீங்க திருடனா போன அதிர்ச்சி என்ன சிலுவையில் அரைஞ்சிடுச்சு. பல நாள் அழுதுட்டு இருந்து அம்மாச்சியும் அதிக நாள் ஜீவிக்கல. நடந்ததெல்லாம் மறக்க முடியாம போராடிட்டு இருந்தேன். கடைசியா இந்த வாழ்க்கையில எனக்கு நிம்மதி கிடைச்சது.
ஆனா அந்த நிம்மதியும் சந்தோஷமும் இன்னி வரையில் எனக்கு கிடைக்கல. உன்னோட மாற்றத்துக்கு என்ன காரணம் சொல்லிட்டேன். ஆனா என்னோட மாற்றத்துக்கு எது காரணம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? உங்ககிட்ட சொல்லிட்டு நான் ஊர்ல இருந்து புறப்பட்டேன். என்னோட நண்பன் வீட்டுல தங்கறதுக்காக போனேன். நான் போன சமயம் சாயந்தரம் வரைக்கும் என்னால எதையும் நிச்சயமா சொல்ல முடியாது. சரியா போயிடும். இந்த இன்டர்வியூ நேத்தே முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு வந்திருக்கீங்க. நேத்து நான் வர முடியாம போனதுக்கு தவிர்க்க முடியாத ஒரு காரணம். காரணம் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நீங்க வரல, அவ்வளவுதான். மேடம் ஓவர். அதை டீச் போட்டுலாம். சார் அப்படி சொல்லாதீங்க சார். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சாகர நிலைமையில இருந்தான். அவனை விட்டு வர முடியாம போயிடுச்சு சார். மிஸ்டர் மதன், தனக்கு வேண்டியவங்க செத்து கிடக்கும் போது கூட மனசுல கொஞ்சம் கூட சலனம் இல்லாம தன்னுடைய கடமையை செய்ய புறப்படுறவன் தான் போலீஸ்காரன். அப்படிப்பட்ட வேலைக்கு இன்டர்வியூ, அதுக்கு உங்களால வர முடியல. அதுக்கு நீங்க சொல்ற காரணம் ஃப்ரெண்டுக்கு சுகம் இல்ல. சென்டிமெண்ட்ஸ்க்கெல்லாம் இடம் கொடுக்கறவன் இந்த உத்தியோகத்துக்கு லாயக்கு இல்ல. யூ கேன் கோ. இந்த டிசப்பாயின்மெண்ட் என்னால தாங்கிக்க முடியாது சார். படிக்கிற நாள்ல இருந்து நான் போலீஸ்ல சேரணும்னு ஆசைப்பட்டேன் சார். இன்னொரு சந்தர்ப்பம் கொடுங்க சார், ப்ளீஸ். ஐ அம் சாரி, உங்களுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாத்த முடியாது. நான் Don't waste my time. You may go. Irresponsible fellows. நீங்க போன காரியம் கடவுளே, எங்களால உங்களுக்கும். முரளிக்கு எப்படி இருக்கு? டாக்டர் வந்து பார்த்தாரு. இந்த மருந்தெல்லாம் உடனே வாங்கணுமா? இவரை உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுமா? ரொம்ப அவசரம் சொல்லிட்டு போயிருக்காரு. பணத்துக்கு நீங்க கொடுத்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு. அப்பா, நான் வேலை பாக்குற கம்பெனி பக்கத்து தெருவுல தான் இருக்கு. முதலாளி ஊர்ல இருந்து வந்துட்டாரா? அவர்கிட்ட கேட்டு பணம் வாங்கிட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன். வசந்தி, மருந்தெல்லாம் கொண்டு வாமா. வசந்தி மருந்து வாங்கத்தான் போயிருக்கேன், இன்னும் வரலைங்க. சொல்லிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்படித்தான் பொறுப்பெல்லாம் நடந்துக்கிறது. அப்புறம் டாக்டர் மேல பழி சொல்றது. இல்ல டாக்டர், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் வசந்தியை பார்த்து மருந்தோட திரும்பி வந்துடுறேன். ப்ளீஸ். அப்படியா? உனக்கு நான் உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னால எனக்கு நீ ஒரு உபகாரம் பண்ணணுமே. என்ன சார்? என்னை பத்தி இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எத்தனையோ கிசு கிசு பேசுறது உண்டு. நாளைக்கு என்னையும் உன்னையும் சம்பந்தப்படுத்தி அவங்க பேசணும். என்ன குழந்தை மாதிரி பாக்குற? புரியல? இப்போ எனக்கு நீ வேணும். பணம் கேட்டியே, அவசரம்னு சொன்னியே. ஏன் அவசரம்? புரியுதா? நான் முதலாளி, ஆதாயம் இல்லாம பழகி சிறப்பு கூட எடுத்து போட மாட்டேன். இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறதுக்கு உங்களுக்கு வெட்கமா இல்ல? புருஷனை காப்பாத்துறது உன் கடமை. நீ கண்ணகியா மாதிரி என்ன எரிக்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் பணம் கொடுக்கலன்னா நாளைக்கு உன் புருஷன் இறக்கிடுவான். நீ விதவையா போறதை விட எனக்கு வேண்டியவளா போறது நல்லது இல்லையா? உங்களை ஒண்ணு கேக்குறேன். என்ன, உங்க அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா அப்படின்னு கேட்க போறேன். பெண்கள் எல்லாரையுமே அக்கா தங்கச்சிங்களா ஆரம்பிச்சுட்டா அப்புறம் அத்தனை ஆம்பளைகளுமே சாமியாரா போக வேண்டியதுதான். சாகரத்துக்கு முன்னால ஒரு ஆம்பளையோட ஆத்மாவை திருப்திப்படுத்த கூடாதா? யோசிச்சு பாரு. என்ன உடம்பு? கேவலம் புருஷனை காப்பாத்துறதுக்கு உபயோகப்படாத உடம்பு. இதுதான் உங்க நாகரீகமா? இதுதான் என் வியாபாரம். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ போகலாம். என்ன விக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இனிமே உன் புருஷன் பழச்சிக்குமா? அவர் பிழைக்கும் போது அவர் மனைவி செத்துடுவா. வாங்க, எனக்கு கல்லறை கட்டுங்க.
கணவனோட உயிரை காப்பாத்துறதுக்காக நீ கற்பழக்கிறத விட என் நண்பனோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் திருடன் ஆகிறது எவ்வளவோ மேல். இந்த மருந்து நான் மருந்தோட வரேன், நீ வீட்டுக்கு போ. என்னடா முதலாளி? யாரா நீ? உதவி கேட்டு வந்த பொண்ணுகிட்ட இப்படியா நடந்துக்கிறது? அதிக இஷ்டம் அவளோட தலை. நீ இந்த மாதிரி நடந்துகிட்டேன்னா உன்னோட அம்மாவையும் பொண்டாட்டியும் அக்கா தங்கச்சியா நினைக்கிறதுக்கு ஒருத்தனும் சாமியாரா இருக்க மாட்டான். எங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு என்னால யாரையும் விலைக்கு வாங்க முடியும். பணம் இருந்தா இன்னொரு கம்பெனியை விலைக்கு வாங்க. மனைவிய வேலை பேசாத. உலகத்துல இல்லாத தப்ப நான் ஒண்ணு செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி தப்பெல்லாம் பிறக்கிறதுக்கு காரணமே ஒன்ன மாதிரி ஆட்கள் தான். இன்னைக்கு ஒரு திருடன் பிறக்க போறான், அதுக்கும் காரணம் நீதான். கையெடு. இனிமேதான் கையே வைக்க எடுப்ப. முடியாது. எடுடா. முடியாது. கேவலம் 2 அடியை தாங்க முடியாத உடம்பு ஒரு உடம்பா? ஏன் போலீஸுக்கு போன் பண்ணுவேன். அவங்கதான் எனக்கு வேலை கொடுக்கல, நான் அவங்களுக்கு வேலை கொடுக்கிறேன். போலீஸ் போலீஸ்